இவங்கதான் கருப்பாயி. இவங்க வந்து ராமநாதபுரம் மாவட்டம் போக்குவரத்து நகரை சேர்ந்த குடிசை பகுதியில வாழும் ஒரு சாதாரண தினக்கூலி நபர் இவங்க. இந்த கருப்பாய்க்கு 2 மகள்கள் இருக்கிறார்கள். மூத்த மகள் இளைய மகள் 2 பேருக்குமே சில வருடங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுல வந்து 2வது மகள் இப்போ வந்து கர்ப்பிணியா இருக்கிறாங்க. முதல் மகள் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி தன் புருஷன் வந்து பாண்டியராஜன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து காலமாயிட்டதுனால தனியா தவிச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சரி வந்து என் கூட தங்கிருமா அப்படின்னு கருப்பாயி தன்னுடைய மூத்த மகளை கூட்டிட்டு வந்து தன் கூட இந்த குடிசையில தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்பதான் இந்த குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவங்க மூத்த மகள் வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு மீன் வலை பின்னும் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இது மாதிரி நேரத்துலதான் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த காரியாப்பட்டி இருக்கிற கருப்புசாமி அப்படிங்கிற கொத்தனார், கொத்து வேலை பார்க்குற இந்த நபருக்கும் இவங்களுக்கும் பழக்கம் ஏற்பட்டு இருக்குது. இந்த பழக்கம் நாளடைவில் வந்து முத்தி 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற அளவுக்கு போயிருக்குது. இவங்க அம்மா இல்லாத டைம்ல இந்த கருப்பாயனுடைய மூத்த மகள் அவனை கூப்பிட்டு இந்த குடிசையில வந்து இருந்திருக்கிறாங்க. இவங்க செஞ்ச காரியம் ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா, ஒரு மூத்த மகள் கருப்பாயை வந்து கருப்பாய்க்கு வந்து புருஷனும் கிடையாது, புருஷன் இல்லாத நிலைமையில தனியா இந்த குடிசையில ஒரு அன்றாட வசதி கூட வந்து ஈஸியா ஏற்படுத்திக்க முடியாத நிலைமையில ஒரு காத்து அடிச்சா கூட இந்த குடிசை தூக்கிட்டு போயிரும் பழக்கத்து அப்படி இருக்குது இந்த குடிசை. இந்த குடிசையை சுத்தி கவுரு போட்டு இழுத்து கட்டி அப்படி கஷ்டப்பட்டு இவங்களை 2 பேர்ட்ட வளர்த்தி விட்ட இவங்க மூத்த மகள் ஒரு பையனா இருந்து அம்மாவை பார்க்கறத விட்டுட்டு அவங்க ஒரு இச்சைக்கோசம் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும், புருஷன் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு. அப்ப வந்து அப்பதான் அவங்க வைராக்கியமா நல்லபடியா இருக்க வேண்டிய காலகட்டம். அது மாதிரி சூழ்நிலையில அவங்க வைராக்கியமா இல்லாம தன்னுடைய ஆசைக்காக அவன் யாரு என்ன, அவன் குடிகாரனா நல்லவனா எதுவும் யோசிக்காம வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்க இருந்த அந்த காரியம்தான் இன்னைக்கு வந்து அவங்க அம்மா கொலைக்கு காரணமா இருந்திருக்குது. இது என்னன்னு டீட்டெயிலா வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாருங்கள். விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த இந்த கருப்புசாமிங்கிற இந்த எருமை மாடு இருக்கிறனால இவன் ஒரு குடிகாரன்னு சொல்லப்படுது. இவன் குடிச்சுட்டு இவனுக்குன்னு ஒரு அம்மா அப்பா யாரும் இல்லாம தனியா இருக்கிற மாதிரி தான் இவனை சொல்லியிருக்காங்க. தனியா இருக்கிறான், இவனுக்கு தான் அம்மா அப்பா யாருமே இல்லை. அப்படிப்பட்ட இவன் வந்து ஏதோ வாரத்துல கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போயிட்டு மற்ற நாள்ல குடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இவன் ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லாத கதையில நான் வந்து உன் குழந்தைய பாத்துக்கிறேன், உன் குழந்தைக்கு உண்டானது எல்லாமே நான் செய்யறேன், நல்லபடியா பர்ச்சேஸ் பண்ணது மட்டும் இல்லாம இவன் குடிச்சுக்கிட்டு சும்மா சுத்திக்கிட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு இது மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இவனை வந்து டீட்டெயிலா விசாரிக்காத இந்த திவ்யா தன் தாய் இழப்புக்கு காரணமாயிட்டாங்க. சம்பவத்தன்று இந்த கருப்புசாமி வந்து திவ்யா வீட்டுக்கு போயிருக்கான். போய் முன்னாடியே குடிச்சுக்கிட்டு அசிங்கமா பேசிட்டு இருந்துக்கிறான். அதை எதிர்த்து கேட்க கருப்பாகி வந்து ஒரு பிள்ளைங்க வந்து விளையாட இடத்துல இப்படி குடிச்சிட்டு இருக்கிறேன்னு எதிர்த்து சத்தம் போட்டு காய்ச்சி சத்தம் போட்டு கேட்டுருக்காங்க. அந்த கேட்ட அந்த விஷயத்துல இவன் ட்ரிக்கராகி எந்திரிச்சு வந்து கருப்பாய் அப்படி முட்டியை பிடிச்சி இழுத்துட்டு போய் அடின்னு அடிச்சு அங்க இருக்கிற அருவாளை எடுத்து கழுத்திலே போட்டு துண்டாக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். எஸ்கேப் ஆகி ஓடின பிறகு கருப்பாயினுடைய திவ்யா வந்து ஓடின பிறகு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மீட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு இம்மீடியட்டா எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி ராமநாதபுரம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இம்மீடியட்டா எடுத்துட்டு போற அந்த டைம்ல கருப்பாயின் மகன் வந்து கருப்பாயின் மகள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிட்டு அப்புறமேட்டு தான் டீட்டெயிலா விசாரிக்கும் போதுதான் இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கதா போலீஸ்க்கே தெரிய வந்திருக்குது. இப்ப அந்த தப்பி ஓடன அந்த கருப்புசாமியை தேடிட்டு இருக்காங்க போலீஸ் காவல்துறை. ஸோ இந்த நிதியில பார்க்கும்போது இதுல வந்து கருப்பாயின் மகளும் இந்த கொலைக்கு உடந்தையாக தான் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கருப்புசாமி அவன் குடிச்சதுனாலதான் ட்ரிக்கர் ஆகி அவன் பேசுனத மைண்ட்ல வச்சுட்டு அவன் குடிக்கிறதுக்கு முன்னாடியே போய் இன்னைக்கு ஏதாவது பேசினா போட்டு தள்ளிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல வந்ததுனாலதான் வந்து இன்னைக்கு வந்து
கருப்பாயை வந்து கொலை செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடுற அளவுக்கு வந்து அவனுடைய வாழ்க்கை மாறி இருக்குது. இப்ப இதுல வந்து எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்கு. குடிச்சவனும் பாதிச்சிருக்கிறான், குடிக்காம இருந்த இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கருப்பாயி தன்னுடைய மகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இவர் குடிகாரன் சும்மா சுத்திட்டு தெரியும் நம்பி மறுபடியும் வாழ்க்கை வந்து இழந்துடக்கூடாது, ஒருவேளை வந்து குடிக்காம நல்லவனா இருந்திருந்தா சரி பொழச்சிட்டு போட்டுன்னு சொல்றீங்க தான் கருப்பாயி. இவன் குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருக்க யாருதான் வந்து ஏத்துக்கோங்க. ஆல்ரெடி தன் மகள் வந்து வாழ்க்கை இழந்துட்டா மறுபடியும் இது மாதிரி குடிகாரன்கிட்ட போய் அதுவும் சரி வருமா அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க வந்து எதிர்த்து கேட்டுக்கிறாங்க. யாரா இருந்தாலும் செய்யக்கூடியதுதான். அந்த வந்து கொலை செய்யற அளவுக்கு வந்து இவனுக்கு இடம் கொடுத்தது யாரு? கருப்பையின் மூத்த மகள் வந்து என்ன பண்ணிருக்கணும், அம்மா இப்படி சொல்றாங்களா, சரி இது வந்து நாம ஹேண்டில் பண்ண முடியும்னா நீட்ட காவல்துறையிட்ட இவன் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். அப்படி கம்ப்ளைண்ட் காவல்துறைக்கு முன்னாடியே பண்ணியிருந்தா ஆல்ரெடி அவன் மேல கேஸ் இருக்குதுங்கிற மாதிரி சொல்றாங்க, அவனை பிடிச்சி வார்னிங் பண்ணி விட்டுருப்பாங்க. இப்ப அவன் ட்ரிக்கர் ஆகி அவன் அடிச்சு கொண்டதுனால இப்ப அவனும் வந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறான். நிச்சயமா மாட்டுவான். மாட்டும் போது லானம் கட்டி உள்ள வந்து ஜெயில உட்கார வச்சுவாங்க. அவங்களுக்கு நம்பி இடம் கொடுத்த இந்த கருப்பாயினுடைய மூத்த மகள் வாழ்க்கையும் போச்சா, கருப்பாய் உயிரே போயிடுச்சா, இப்படியா இருக்குது. இந்த கேள்விக்குறியான இந்த வாழ்க்கையிலிருந்து மக்களை நாமளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குடிக்கும் போது ஒருத்தன் என்ன நினைக்கிறானே, அவன் போதை இறங்குற வரையும் அதுலதான் நிற்பான் 100%. அது யாரு எப்படினாலும் எதிர்த்து நிற்பான். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவர இந்த நாட்டுல வந்து குடிகாரன்கிட்ட எந்த விதமான சகவாசமும் யாரும் விட்டுக்காம விலகி இருப்பதுதான் சேஃப்னு நம்மளுக்கு தெரியுது. அவன் குடிச்சிட்டு வந்திருக்கானா, பிரச்சனை பண்றானா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை கூப்பிட்டுருக்கணும், இல்லைன்னா இம்மிடியேட்டா காவல்துறையை அணுகி இருக்கணும். அதெல்லாம் பண்ணாம இவங்க ஏன் எதிர்த்து கேட்கணும்? இவங்க எதிர்த்து கேட்டதுனாலதான் அவன் எதிர்த்து அடிக்கிற அளவுக்கு இவங்க போயிருக்குது. ஸோ இதெல்லாம் மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதாவது குடிகாரன் இருக்கிறானா அவனை எதிர்த்து கேட்கறத விட, அவனை எதிர்த்து கேட்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும், அதை சமாளிக்க முடியுமா, சமாளிக்கிற அளவுக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூப்பிட்டு அவன் அன்னைக்கு 4 தட்டு தட்டினா போதை தெரிஞ்சு ஓடி இருப்பான். அவனும் இந்த பிரச்சனையை மாட்டிருக்க மாட்டான், நீங்களும் உயிர் போயிருக்காது. இப்போ உங்க உயிரும் போய் நீங்க அவன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிட்டு இருந்துக்கலாம். அல்லது அவன் எப்படிப்பட்டவன், நல்லவனா கெட்டவனா அப்படின்னு விசாரிச்சு பார்த்துட்டு தான் அவன் கூட பழகி இருக்கணும். அப்படி நல்லவனா இல்லையா உடனே இவங்க வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி வந்திருக்கலாம். குடிகாரன் வந்து எல்லார் கூடவும் வந்து அணுக மாட்டான், எல்லார்கிட்டையும் பிரச்சனை பண்ண போக மாட்டான். அதுக்கு யார் வாய்ப்பு கொடுக்குறாங்க அங்கதான் நெருங்குவான். இவங்க ஏன் வாய்ப்பு கொடுக்குறாங்க